வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நற்புணங்களும் சூக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம் பாடு சிவசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளம். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லார் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரடிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி செய்ய தொடங்கும் இயக்கம் வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துறை அதீத தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்தவும். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருளாலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. நன்றிகள் அம்மா. தொடர்ந்து இன்றைய திருப்பாவை பாடலும் மாக்குளமாய் விளைந்த மதிவிருந்து பாடலும். ரங்கு ஐயா பாடல் ப்ளே பண்றீங்களா?
ப்ளே பண்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. பாடல் பாடுறாங்களா? இன்னும் வாழ்க வளமுடன். இல்லைங்க ஐயா, பாடல் கேட்கலீங்க. ஐயா, பாடல் எல்லாரும் கேக்குதுங்களா? கொஞ்சம் எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. மிகவும் குறைவா தான் இருக்குங்கய்யா. அப்படிங்களா? காதல் வச்சு ஃபுல் வால்யூம் காதல் வச்சு கேட்டதா கேட்டது. அவங்க ரெக்கார்டிங் எடுத்திருக்காங்க. சரி, நான் ஒரு படிச்சிடுறேன் ஐயா. எல்லாரும் கொஞ்சம் தெளிவா. ஆமாங்க. சரி. வாழ்க வளமுடன். திருப்பாவை பாடல் 16. நாயகனாய் நின்ற நண்டல் கோபாலனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியை ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயமாய் வந்தோம் துயிலய பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாடே எம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய், மாக்குளமாய் விளைந்த மதிவிருந்து ஓர்மை நிலை பயிற்சி, நினைப்பும் மறப்பும் அற்றிருக்க நீ பழகிக்கொள், புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும் ஆங்கே ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது நீ அறி நினைவை நிறுத்தி. வாழ்க வளமுடன். இப்பாடல்களுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் இருக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, திருப்பாவை பாசுரம் 16. இதுவரைக்கும் திருப்பாசுரம் தொடங்கி 15வது திருப்பாசுரம் வரையில் அமைந்துள்ள 10 திருப்பாசுரங்கள். இது ஒவ்வொரு தோழியரையும் எழுப்பக்கூடிய பாடலாக அமைந்திருப்பதை பார்த்தோம். திருவாய்ப்பாடி என்ற ஊரிலே வைகரையில் பள்ளி விட்டு எழாமல் துயின்று கொண்டிருந்த பெண்கள் எல்லோரையும் 10 பாசுரங்கள் மூலம் எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. இப்போ எல்லாரும் இழந்து விட்டார்கள். அடுத்து என்ன என்பதை 16வது பாசுரம் தொடங்கி 22ஆம் பாசுரம் வரையில் அமைந்துள்ள 7 பாசுரங்களும்
இவர்கள் எல்லோரும் தாங்கள் வந்தித்து வழிபடும் கண்ணபிரானை எழுப்புவதற்காக செல்கிறார்கள் என்ற வகையிலே இந்த 7 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. நாயகன் இந்த உலகத்திற்கே தலைவனாக விளங்குகின்ற நந்தகோபன், நந்தகுமாரன் 2 வார்த்தை இருக்குங்க. இப்ப நந்தகுமாரன் என்ற சொல் ஜீவாத்மாவை குறிக்கும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4000 மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போற்றுடை தாண்டி என்று பாட்டிருக்கே. அது நந்தகுமாரனை குறிக்கும், ஜீவாத்மாவை. நந்தகோபன், கோ என்ற அரசு தலைவர். இப்ப நந்தகோபன் என்கின்ற போது பரமாத்மாவை குறிக்கிறது. அப்ப இந்த பரமாத்மாவுக்கு கோயில் காப்பானே, இதுக்கு யார் பாதுகாவல் என்றால், இப்போ துரியத்தில் மனம் 8 அலை சொல்ல நிற்கும். அதற்கு கீழ் இறங்குகின்ற போது 7 அலை வரைக்கும், 1 முதல் 7. அப்ப அந்த 7 அலை நிலைகளை குறைத்து பூஜ்யமாகின்ற போது பிரம்மனை அனுபவத்தில் உணர்ந்து விடலாம். எனவே அந்த 7வது அலை சுழல் சொல்கின்றமே, அந்த வாயிலை திறப்பது. இப்போ 8வது அலை, 8 அலைச்சுழல் என்ன சொல்கின்றோம்? துரியத்தை பிரம்மர், அந்த கேட்வே டு காட். அப்ப 8 அலைச்சுழலில் நிலைத்து பழகிவிட்டால் துரியத்திலிருந்து மனம் பிரபஞ்ச களத்திற்கு விரிய தொடங்கிவிடும். அப்ப 7ல பயணத்தை சுருங்க தொடங்கி விடுகிறது. அதனால்தான் இந்த 7 பாசுரங்கள் இறைவனிடத்திலே நெருங்குவதாக, எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடை தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இது அடுத்த வாயிலுடைய காப்பான். 3வது வாயில் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் என்று அடுத்த 3வது காவலனிடத்திலே பேசுகிறார்கள். இப்ப அவனிடத்திலே, அவனை அடுத்து உள்ள நந்தகோபன் இடத்திலே போய் துயில் எழுப்பணும். எப்போ? முதல் கோவில், முதல் வாசல் என்பதை உடலாக வைத்துக் கொள்ளலாம். 2வது வாசல் என்பது மனதாக வைத்துக் கொள்ளலாம். 3வது வாசல் என்பது உயிரை வைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த 3ஐயும் கடந்தால்தான் இறைவனை நாம் தரிசிக்க முடியும். அப்படி தரிசிக்கின்ற போது நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், பறை தருவான். ஆயர் சிறுமியோருமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இறை உணர்வு பெற்றுவிட்டால் எல்லா நன்மைகளையும் அளிப்பதாக இறைவன் வாக்களித்திருக்கின்றான் என்று அந்த கருத்தை சொல்லி கதவை திறக்கும்படியாக வேண்டுகிறார்கள். மாயன், மணிவண்ணன், மாயன் என்ற சொல்லுக்கு ஏற்கனவே பார்த்தோம். மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அதாவது அவருடைய தூய்மையான திருவாய் மலர்ந்து எங்களுக்கு நன்மைகளை அளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக தூயோமாய் வந்தோம், தூயிழப் பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மா. தூயோமாய் வந்தோம், தூய மனதோடு தூய உடலோடு வந்திருக்கின்றோம். துயிழ பாடுவான், கண்ணபரமாத்மாவை துயிலெழுப்பதற்காக பாடலை பாட வந்திருக்கின்றோம். வாயால் முன்ன மாற்றாதே அம்மா. அதாவது முன்னம் மாற்றுதல். இப்போ மனதை நாம பக்குவப்படுத்தி விட்டாலும் அது அலைவேக மாறி போறது இல்லையா? அப்படி மாறாம நிலை நிறுத்தினால் நேய நிலை கதவம் நீக்கலோர் எம்பாவாய். நேய நிலை கதவம், மனதை நிலை நிறுத்தினால்தான் பரமனை தரிசிக்க முடியும். இந்த திருப்பாவை பாடலுக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு மகிழ்ச்சியுடைய கவியும் அமைந்திருக்கிறது. ஓர்மை நிலை பயிற்சி. எப்படி பரம்பொருளை உணர முடியும் என்றால், மனம் அசைவின்றி ஒரே நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். அதுவும் எண்ணமற்ற நிலையில் நிலைக்க வேண்டும்.
அதுதான் ஓர்மை நிலை பயிற்சி. இது பயிற்சி இல்லாமல் இந்த பக்குவத்தை எட்ட முடியாது. சரி, எந்த மாதிரியான பயிற்சி தேவை? நினைப்பும் மறப்பும் அற்றிருக்க நீ பழகிக்கொள். இப்ப நினைப்பு மறப்பு என்பதெல்லாமே நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதுன்றது போல இந்த இரண்டும் மன இயல்பு தான். அது நினைத்து கொண்டும் இருக்கும், மறந்தும் போகும். அப்ப நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை எது என்றால் அயராத விழிப்பு நிலை, டோட்டல் அவேர்னஸ். அப்படி அயராத விழிப்பு நிலையில் இருப்பதற்கு நீ பழகிக்கொள். புலன்கள் அனைத்தும் அடிமையாம். மனம் ஒடுங்கி அயராத விழிப்பு நிலையிலே நிலைத்து விட்டால் என்னென்ன நன்மைகளை நாம் பெறலாம் என்றால், புலன்கள் அனைத்தும் அடிமையாம், அமைதி கிட்டிடும் ஆங்கே. வாழ்க்கையே புலன் வழி அனுபவங்களை சார்ந்த மலரும் நினைவுகள் தானே. மனம் என்பது 2 வகையில தான் செயல்படும். ஒன்று மலரும் நினைவுகளாக கடந்த கால அனுபவங்களிலே மிதந்து கொண்டிருக்கும். 2வது இவற்றை சார்ந்து என்னென்ன இனிமைகளை பெற வேண்டும் என்ற கற்பனைகளிலே மிதந்து கொண்டிருக்கும். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்ப நல்லா இருக்கும், இப்ப நல்லா இருக்கும் என்று கற்பனைகளிலே மிதந்து கொண்டிருக்கும். நிகழ்காலத்தில் மனம் நிற்காது. அப்ப நிகழ்காலம் என்பது என்ன என்றால் அதுதான் ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. அந்த நிகழ்காலத்தில் நின்று பழகுவது கடந்த காலத்தையும் நினைவு கூறாமல், எதிர்காலத்தை பற்றிய கற்பனையும் இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழ்கின்ற பக்குவம். அப்படி நிகழ்காலம் என்பது என்ன? எந்த அனுபவம் இருக்காது. ஏன்னா நிகழ்காலம் என்பதே நிகழ்ந்து கொண்டிருப்பது தானே. அப்ப நிகழ்காலத்தின் நீளம் என்ன? கண் சிமிட்டும் நேரம். காலத்தின் அளவு கண் சிமிட்டும் நேரம். அதனால் இந்த நிகழ்காலத்தில் அனுபவங்கள் இல்லை. ஏதோ ஒன்றை கவனித்தால் தானே அது அனுபவமாக மாறிக்கொண்டே இருக்கும். எதையுமே நினைவு கூறவில்லை, எந்த கற்பனையும் செய்யவில்லை என்றால் அங்கே நோ மைண்ட் ஸ்டேட், பிளாங்க் மைண்ட், மனம் அற்று போகிறது. அந்த மனம் அற்ற நிலை என்பது அறிவாக மாற்றம் பெற்ற நிலை. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் விரிந்து அறிவென்னும் மா பதம் எய்தினும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்பார் மகர்ஷி அவர்கள். அப்ப மனம் புலன் அனுபவங்களில் கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ செயல்படுகின்ற போதுதான் அதுக்கு மனம் என்று பேரு. இந்த 2 அலைநிலைகளை கடந்து விட்டால் இந்த 2க்கும் இடைப்பட்ட நிகழ்காலம் என்பதிலே மனம் நிலைத்து விட்டால் அந்த நிகழ்வு என்பது காலத்தின் நுண் துகள்களாக கடந்து கொண்டிருக்கும். அதுல எந்த அனுபவங்களும் நம்ம இல்லை. என கண்ணை மூடி கைகளை கோர்த்து புலன் அடங்கி மனம் ஒடுங்கி தவத்திலே நின்று விடுகின்றோம். அப்ப எந்த அனுபவம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. புலன்கள் மூடி இருக்கிறது, மனம் அற்று இருக்கிறது. அப்போ நிகழ்காலத்தில் எந்த அனுபவத்தையும் பெற முடியாது. அந்த பிளாங்க்னஸ், ஒன்றுமில்லாத அந்த வெற்றிடத்திலே தான் அறிவை அறிவாகவே தரிசிக்க முடியும். எனவே இப்படி நினைப்பும் மறப்பும் அற்றிருக்க தவத்தின் மூலம் மன ஓர்மை பயிற்சி செய்து செய்து பக்குவமாகிவிட்டால் புலன்கள் அனைத்தும் அடிமையாம். அது செயல்படாது. நாம விரும்பினால் அல்லாது அது எழுச்சி பெறாது. இந்த புலன்கள் அடங்கிய நிலை என்பதைத்தான் கும்பகர்ணன் கதாபாத்திரம் சொல்லும் ராமாயணத்துல. கும்பகர்ணன் என்ன, அவனுடைய வரம் என்ன? 5 மாதங்கள் தூங்கிக் கொண்டே இருப்பான். அவனை எழுப்பி விட்டால் 1 மாதம் உறக்கமாற்று இருப்பான், தூங்காம இருப்பான், மறுபடியும் தூங்கி விடுவான். இப்படி 6 மாதத்தில் 1 மாதம் மட்டுமே விழிப்பித்திருப்பதாகவும் 5 மாதம் உறங்குவதாகவும் இது சாத்தியமா என்றால் அப்படி அல்ல.
என்ன தத்துவத்தை சொல்ல வந்தார்கள் என்றால், கும்பகர்ணன் சாஸ்திரம் அனைத்தும் கற்றுத் தேர்ந்தவன். தவத்திலே ஆழ்ந்து மனம் ஒடுங்கி இறைவனுரு பெற்று திவ்ய வரங்கள் பல பெற்றவன். அப்போ அதனுடைய வெளிப்பாடு என்ன என்றால், 5 புலன்கள் அவனிடத்திலே எழுச்சி பெறாது. அப்படி எழுச்சி பெற வைக்க வேண்டும் என்றால் அவனை ஆழ்ந்த அறித்துயில் நிலையில இருந்து எழுப்ப வேண்டும். இறைநிலையோடு ஒன்றுவிட்ட ஆழ்ந்த அந்த அறித்துயில் நிலையில இருந்து அவனை எழுப்ப வேண்டும். எப்படி எழுப்புவாங்க? வகை வகையான பதார்த்தங்கள் எல்லாம் செய்து வாசனை மூக்க துளைக்கும் சொல்லுவோமே, அது போல மனம் கமழ, அதே போல பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவனுடைய உணர்வை தூண்டிவிட, இப்படித்தான் பலமான ஓசை எழுப்பி, இப்படி 5 புலன்களுக்கான அந்த உணர்வை தூண்டுகின்ற பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்து தான் அவனை எழுப்புவார்கள். அப்படின்னா என்ன பொருள்? அவன் ஆழ்ந்த அறித்துயில் நிலையில இறைவன் ஒன்றிருக்கின்றான். அவனை புலன் வசப்படுத்த வேண்டும் என்றால் இந்த 5 புலன்களுக்கான பொருட்களை நபர்கள் எல்லாம் வைத்துத்தான் அவனை துயில் எழுப்ப முடியும். அப்படி எழுப்பினாலும் 1 மாதம் இதை துய்த்து விட்டு மீண்டும் அவன் அறித்துயிலே ஆழ்ந்து விடுவான் என்ற கருத்து தான் இங்கே புலன் 5ம் அடிமையாம். அது எழுப்பினால்தான் செயல்பாட்டுக்கு வருமே தவிர, இல்லை என்றால் புலன்களே செயல்படாது. அப்ப புலன்கள் நம்மை ஆட்டி படைக்கவில்லை என்றால் மிச்சம் என்னங்க? அமைதி தான். இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை என்றால் அங்கு மிச்சம் என்ன? அமைதி. சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும். சிரித்தாலும் அழுதாலும் சுகமான அமைதி வரும் என்பார் கண்ணதாசன். ஓங்கி சிரிக்கிறோம், உச்சகட்டமான மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பாருங்க, டக்குன்னு ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். அதே போல கதறி துடிச்சு அழுகிறோம். அந்த நீண்ட அழுகைக்கு பிறகு ஒரு சாந்தி, ஒரு என்ன சொல்வது, ஒரு வேக்குவம், ஒரு வெற்றிடம் தோன்றும். அதுபோல உச்சகட்டமான அழுகைக்கும் சிரிப்புக்கும் முடிவிலே ஒரு அமைதி தோன்றும். அதுபோல் இங்கே புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிவிடும், இன்பத்துன்பம் கடந்த அமைதி கிட்டிவிடும். அந்த அமைதியிலே ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது. எதுவுமே தோணவில்லை, புலன்களும் தூங்கிவிட்டன என்றால் அந்த இடத்திலே என்ன விதமான அனுபவத்தை நாம் பெறுகிறோம்? ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத தான் என்ற உள் உணர்வு, அறிவு. அந்த அறிவை மட்டுமே உணர்கின்றோமே தவிர அறிவின் எழுச்சியாகிய மனம் என்ற அறிவோடு கலந்த அனுபவங்களை நாம் உணர்வது இல்லை, கடந்து போய்விட்டோம். அப்படி நின்ற நிலையே முக்தி, இறைநிலை உணர்வு. அதை நீ அறிய வேண்டும், நினைவை நிறுத்தி பழகி. இப்படி தவத்தின் மூலமாக மனதை நிறுத்தி நிறுத்தி பழகுவதுதான் ஒன்றி நின்று அறிவை பழக்க. உறுதி, நுட்பம், ஆற்றல் இவை அதிகமாகும். அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்துவிடும். என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம். அந்த தவத்தின் உச்சகட்டம்தான் இந்த இறை உணர்வு. எனவே மனதை ஒடுக்கி கான்சென்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ஓர்மை நிலைக்கு வந்துவிட்டால் இந்த இறை உணர்வை பெறலாம் என்பதற்காகத்தான் இந்த ஓர்மை நிலை பயிற்சி அஷ்டாங்க யோகம் என்று பதஞ்சலி மகான் தந்திருக்கின்றார். யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், இந்த 4 பயிற்சிகளும் உடலுக்கானவை. பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி என்பது மனதிற்கான பயிற்சிகள். அப்ப இந்த மனதிற்கான பயிற்சிகளை 4 படைத்தளங்களிலே பதஞ்சலி மகான் எப்படி குறித்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யாகாரா என்றால் வெளியே ஓடுகின்ற மனதை நிலை நிறுத்துவது. எப்பவும் மனசு
மனம் இயங்குகிறது என்றாலே உடலை விட்டு புற உலகிலே, புற பொருட்களிலே, புற மக்களிலே தான் தொடர்பு கொண்டு இருக்கும். அப்ப அந்த தொடர்பிலே விட்டு விலகுவது அவ்வளவு எளிது அல்ல. அதனால அந்த வெளி உலகத்திலே நின்று பழகு. அப்ப பிரத்யாகாரா என்பது ஓடுகின்ற மனதை நிறுத்துவது. அப்படி நிறுத்தப்பட்ட மனதை தாரணா என்றால் கான்சென்ட்ரேஷன், ஓர்மை. ஒரு குறிப்பிட்ட சிலை மீது, குறிப்பிட்ட வடிவத்தின் மீது, குறிப்பிட்ட ஓசை மந்திரத்தின் மீது நிலைப்படுத்துவது தாரணா. அப்படி நிலைப்பட்டு பழகிய மனதை அங்கிருந்து திருப்பி தன்னுள், தன் உடலுக்குள் 7 உயிர் மையங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுல அந்த உயிர் மையங்களிலே நிலைக்கச் செய்வது தவம். அப்போ பிரத்யாகாரா, தாரணா, தியானா. தியானா என்றாலே தியான் ந. தியான் என்பது உணர்ச்சிகள், உணர்வுகள், எண்ணங்கள். அப்ப இவையெல்லாம் மறந்து போன நிலை தான் தியான் ந, எண்ணமற்ற நிலை. இந்த எண்ணமற்ற நிலையிலே மூலாதார மையத்திலிருந்து துரியம் வரைக்கும் ஒவ்வொரு மையமாக தவ்வி தவ்வி உயர்வது தவம். பொதுவா தியானம் தவம் ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிறோம். தவத்திற்கான பக்குவம் தியானம். தியானம் என்பது எல்லாம் மறந்த நிலை, ஒன்றையும் நினையாத நிலை. அப்போ எண்ணம் கடந்து, மனம் கடந்து, ஒவ்வொரு உயிர் மையமாக தவ்வுகின்ற தவத்திலே உடல் கடந்து இந்த விண்கலம், அதையும் கடந்த சுத்த வெளியோடு இணைகின்ற போது சமாதி நிலை. சமம் கூட்டல் ஆதி சமாதி. அப்போ ஆதி நிலை எது? சுத்த வெளிதான், ஆதி சிவம். அதுதான் அனைத்திற்கும் மூலம். அதிலிருந்து எழுச்சி பெற்ற இறைத்துகள் முதல் நாம் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லாவற்றுக்கும் மூலமாகிய அந்த ஆதி பரம்பொருளோடு நாமும் இணைந்திருக்கின்ற போது சமம் ஆதி சமாதி நிலை. அங்கதான் ஒன்றையும் நினையாது நம்மையும் மறவாத ஒரு பக்குவத்தில் நிலைத்து விடுகின்றோம். அந்த நிலைப்பில் 48 நிமிடங்கள், 48 நிமிஷம் இந்த இடத்திலே நிலைத்து விட்டால் ஞானம் பெறுகிறோம். அதன் பிறகு அவர் குருஸ்தானத்தை எட்டுவார். புலன்கள் எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அப்படி 48 வினாடி நிற்கிறதே பெரிய விஷயம். 48 நிமிஷம் எங்க நிற்கிறது? அப்ப யார் நிலைக்கு நிற்க முடியும்? யார் குருவாக தரமாற்றம் அடைந்து சமுதாயத்திற்கு தொண்டாற்றக்கூடிய பூர்வ புண்ணிய பலன், இறைவனின் கருணை உள்ளவர்களோ, அந்த சமுதாய தேவையை ஒட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புனித ஆத்மாதான் இந்த பக்குவத்தை 48 நிமிடங்கள் நிலைத்து நின்ற பக்குவத்தை எட்ட முடியும். அவர்தான் ஞானியாக, உண்மையான குருவாக சமுதாயத்துக்கு வழிகாட்ட முடியும். அப்போ நமக்கு உள்ள நிலை என்ன என்ற இல்லறத்திலே, குடும்பத்திலே, சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் பல வகையான சிக்கல்கள், பிரச்சனைகள், நிறை செய்ய முடியாத ஆசா பாசங்கள், இதிலெல்லாம் சிக்கி சீரழியாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு துணை செய்வதுதான் இந்த பயிற்சிகளே தவிர ஞானி ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. எனவே ஞானம் பெறுவது என்பதை நாம் ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டாலும் தினசரி கடமையிலே நம்ம ஆஃபீஸ் போயாகணும், வேலை செய்தாகணும், குடும்பத்தை கவனிச்சாகணும், குழந்தைகளை பார்த்தாகணும், இத்தனை கடமைகள் வச்சிருக்கிறோம். அப்போ இதை நிறைவாக செய்வதற்குத்தான் நம்முடைய இந்த பயிற்சியில் அடிப்படை. வேண்டிய அங்கே இதழால் செய் தவம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவர் சொன்னாரே, அப்படி இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த இல்லற வாழ்க்கை ஒரு சுகமான அமைதியான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்று உரையை நிறைவேற்றுகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருமையான கருத்துக்கள் ஐயா. இன்று நமக்காக திருப்பாவை பாடலும் ஆக்குளமாய் விளைந்த மதிவிருந்த பாடலுக்கும் அருமையான கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம்.
அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட சிவசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தேவநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூடும் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்தும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.